மறக்காமல் 2 விஷயம் சொல்லுன்னார். தர்மாத்மாவுக்கு காஞ்சி மடத்தில் இருந்த ஈடுபாடை சொல்லிவிட்டு 1969ஆம் வருஷம் இங்கே நடந்த பெரிய சண்மத ஸ்தாபனத்தை பற்றி உடைய பெருங்கூட்டத்துக்கு அவர் ஏற்பாடு செய்து அங்கே எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுத்து பரமாச்சாரியர்களுக்கு ஒரு கௌரவம் பண்ணி அவர் சொன்னதை கேட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தார். அதை மறக்காமல் நன்றியோடு சொல்லு. 2வது அவருக்கு பட்டம் அளித்ததையும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பட்டத்தையும் அவரே சொன்னார். இப்போ மறுபடியும் ஞாபகத்துக்காக எழுதியும் வாங்கிட்டேன், ஏன்னா தவறுதலாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. வாஞ்சிதார்த்தாதிக தர்ம சிந்தாமணி அப்படின்னு சொல்லி காஞ்சி பரமாச்சாரியர் கொடுத்த பட்டத்தையும் நினைவு கூர்ந்து சொல்லிட்டு வா. தவிரவும் ஸ்ரீ வைத்தியநாதன் அவர்கள் இந்த மடத்தினுடைய தொடர்புகளை எவ்வளோ தூரத்துக்கு பலப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு வான்னு சொன்னார். அந்த வகையில் முதல்ல இதை சமர்ப்பணம் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட. ஸ்ரீ வைத்தியநாதன் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஜெனரஸாக சொல்லிட்டார் என்னை பற்றி. அவ்வளோக்கு தகுதியுடையனான்னு தெரியல, இருந்தாலும் அதை அவர் வாயினால் வந்ததுனால அப்படியே ஏற்றுது. 2வது எங்கள் அம்மா ஊரும் அவருடைய அம்மா ஊரும் தர்மாத்தனுடைய அம்மா ஊரும் ஒரே ஊர், இடையாத்துமங்கலம். இடையாத்துமங்கலத்தை பற்றி ஒரு வார்த்தை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, பட் இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் பழைய அறந்தாங்கி தாலுக்காவில் இடையாத்துமங்கலம் ஒரு சின்ன ஊர், அடைக்கத்தேவனுக்கு இருக்க பக்கத்துலேயே இருக்குது. இடை ஆற்று மங்கலம். ஒரு தினம் பாண்டிய நாட்டு அரசர் சோழ நாட்டை படையெடுத்து வெற்றி கிடைக்காம அவரால் விரட்டி அடிக்கப்பட்டு திரும்பி போக சூழ்நிலை ஏற்பட்டு பாண்டியன் திரும்பி போகிறான். திரும்பி போகிறப்ப திரும்பி பார்க்காம போகணும்னு சொல்லி கட்டளை இந்த சோழ தேசத்தில் இருந்த ராஜா. அவர் அப்படியே அந்த நோக்கம் தென்கிழக்கை நோக்கி போயிட்டுருக்கார் பெரும் படையோட, தோற்று போய். அப்போ இடையில ஒரு ஆற்றுப்படை ஏற்படுத்தி அந்த கிராமத்தில் தங்கி ஆஸ்வாசப்படுத்திக்கிண்டு அங்கேருந்து திரும்ப போகிறார். அங்கேருந்து புறப்பட்டு போய் திரும்பி பார்த்த இடம் தான் திருப்புணவாசம். திரும்பி பார்த்த ஊர் திருப்புணவாசம். இது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஊர். இடையாத்துமங்கலம் தர்மாத்மாவையும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சோழ பாண்டிய சண்டையில் சரித்திரத்தையும் இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய அம்மாவும் அவருடைய தாயாரும் இங்கே பிறந்த ஊருங்கிறதுனாலையும் பெற்றது. அது இடையாத்துமங்கலத்தை மையமே. அந்த ஊரில் பிறந்தேங்கிற ஒரு காரணத்தினால அவருடைய நட்பும் எனக்கு கிடைச்சது. ஒரு சமீபமாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ஊர் உங்களுடைய அம்மா ஊர் எல்லாம் ஒரே ஊராக இருக்கிறதுனால இந்த ஊரில் ஏரிக்கரையில் இருக்கிற பிள்ளையார் கோவில் ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடக்கு. யாரும் எடுத்து செய்யறதுக்கு அங்கே ஒரு பெரிய மனுஷன் யாருமே இல்லை உங்களை தவிர. ஒரு வேண்டுகோள் சொன்னேன், உங்களால் இயன்ற அளவுக்கு இது ஒரு எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். உடனே சரின்னு சொன்னவர் 40 லட்ச ரூபா செலவழித்து 4 மாதத்தில் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு என்னுடைய கிருதக்கியம் தெரிவிக்கிறதுக்காகவே நான் மெயினாக இங்கே வந்தேன். ஒரு பப்ளிக்காக ஒரு பொது வெளியில் அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லணும். சாதாரண நட்பாக இருந்ததை ரொம்ப உயர்வுக்கு கொண்டு போய் என்னை போல் ஒரு எளியவனையும் கௌரவிக்கிற அளவுக்கு அவருடைய நட்பு இருந்திருக்குன்னு சொன்னால் அது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் இந்நாள். தர்மாத்மாவை நான் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன் ஒழிய அவரிடம் பேசி பழகலை. ஆனால் அவர் வழி வந்த ஸ்ரீ வைத்தியநாதனுடன் நெருங்கி பழகிய பாக்கியம் கிடைச்சது. அதுக்கும் எனக்கு நன்றி. இந்த நட்பின் காரணமாகத்தான் அவர் என்னை கூப்பிட்டுருக்காரு. அதனால் எனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் நட்பின் காரணம் கூப்பிட்டதுனால நான் வந்திருந்தேன். இது எங்களுடைய ஊர் புலம் பின்புலம். அவர் சொன்ன உறவும் உண்மை. அவருடைய மாமா தாத்தாவும் என்னுடைய மாமா தாத்தாவும் ஒரே நபர். குஞ்சண்ணான்னு அவர் பேர் சொன்னார், ஆற்றுல கூப்பிட்ற பேர். அவருடைய பேர் வெங்கட்ராமன். அவர் திருச்சி கடைசியாக ரயில்வே சர்வீஸில் இருந்தால் கடைசியில் திருச்சியில் ஸ்டேஷன் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர் ஆனார் மெட்ராஸ் ஸ்டேஷன். அவருடைய பையன் கிருஷ்ணசாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவாத்து மாப்பிள்ளையே 2 பேர் ஐஏஎஸ். அதை சொல்லலை அவர், அதையும் சொல்கிறார். கிருஷ்ணசாமியோட மாப்பிள்ளை அவர் வெங்கட்ராமன். அவருடைய வெங்கட்ராமனுடைய மாப்பிள்ளை கிருஷ்ணசாமி ஐஏஎஸ் தமிழ்நாடு காரர். அவரும் அவர் தான். அதுபோலவே இவருடைய மாப்பிள்ளை 2 பேரும் ஐஏஎஸ் ஆகும். ஒருத்தர் ராஜஸ்தான் கேடர், ஒருத்தர் குஜராத் கேடர். அவெல்லாம் டைரெக்டாக ஐஏஎஸ் ஆனால் நான் ப்ரொமோட்டில் என்னுடைய செலெக்ஷன் கேட்டகரி ஒரு நேரம் பார்த்து அதில் வந்தேன் நான். அதுவும் பெரியவாளுடைய கிருபை. அவருடைய கிருப்பையினாலையும் நான் கொஞ்சம் தூரத்துக்கு உள்ளே ஏதோ நடத்தின்னு இருக்கேன் வழியே எனக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்னை உள்ள அனுப்பல.
ஆனால் அந்த வளாகத்துக்குள்ளே நான் இருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு இந்த கௌரவம்லாம் கொடுக்குறதுனால என்னை அணுதினமும் அணு அளவும் அணுக்கமாகவும் நுணுக்கமாகவும் என்னை பாதுகாத்தும் என்னை பரிமளித்தும் எனக்காக பிரேயர்லாம் செய்தும் வருகின்ற எனது ஆசான் குருநாதர் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சுவாமிகளையும் இன்று நாத்தழுக்க நினைவு கூறி உங்களை அட்ரஸ் பண்ணுகிறேன். தர்மாவத்தாவை பற்றி புஸ்தகங்களே போட்டு கொடுத்துருக்காரு. அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்தப்போ கண்ணில் தண்ணி தான் வந்தது. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியவான். இவன் தந்தை இன்னொற்றான் கொல்லணும்னு சொல்லி அவங்களுடைய அப்பா பேரையும் முன்னிக்கு வைத்து ஊருக்கும் பெருமை தேடி கொடுத்து எங்கே வேலை பார்க்குறாரோ அந்த ஸ்தாபனத்துக்கும் ஒரு பெரிய கியாதியை ஏற்படுத்தி கொடுத்து நம்பிக்கை வைத்து அவருடன் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் யாவும் வெற்றிகரமாக முடித்து அந்த செட்டிநாட்டு அரசையும் வழிநடத்தி அவருக்கு வெளிதேசங்களுக்கும் கூட்போனப்பும் அங்கே அவருக்காக உழைத்து அந்த ஸ்தாபனத்தை மேம்படுத்தி நிர்வகித்து நேர்மையாகவும் சத்தியமாகவும் உழைத்த தர்மாத்மா அவர்கள் அவருடைய பெருமை நிச்சயமாக ஒரு போற்றப்படுத்த வேண்டிய ஒன்று தான். அது சந்தேகமே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கூட்டங்களாக நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றி அந்த தலைமுறையோடு மறந்து போயிடக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தெரியணும். எப்படி தேசத்துக்காக பாடுபட்ட காந்தி போன்ற பேர் இன்றைக்கும் சரித்திரத்தை நிலைத்து நிற்கின்றதோ அதுபோல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கிற வரையில் அந்த சரித்திரத்தை மகத்தான சரித்திரத்தை செட்டிநாட்டு அரசருடைய சரித்திரங்கள் நிலைத்திருக்கிற வரையில் தர்மாத்தனுடைய பெயரும் புகழும் நிலைத்திருக்கும். இது சந்தேகமே இல்லை. அவர் ஊர் முக்கியமே தெரிஞ்சிட்டோம். அவருடைய கல்வி நாட்டம் பட்டுக்கோட்டையில் படித்து மணமேல்குடியில் என்வி ஸ்கூலில் படித்து பட்டுக்கோட்டையில் எந்த ஸ்கூலில் படித்தாரோ அந்த ஸ்கூலில் அடியேனும் படிக்கும் பாக்கியம் பெற்றது. 6th ஃபார்ம் அப்போல்லாம் பேர் 6th 7th 8th 9th 10th இப்போ சொல்கிறாலே அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து 1st ஃபார்ம் 2nd ஃபார்ம் 3rd ஃபார்ம் உண்டு. எஸ்எஸ்எல்சி முடித்து அப்புறம் தான் நான் காலேஜுக்கு மூவ் பண்ணேன். அதே ஊரில் எங்கள் அப்பா முடித்து எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேர் எங்கள் அண்ணா இவரெல்லாம் படித்து ஆர்வங்கட்ராமன் அவர்களும் படித்து தர்மாத்மாவும் படித்த ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலுக்கு இப்போ வந்து சென்டரி செலிப்ரேஷன் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதிலெல்லாம் இதை ரிவைஸ் பண்ணி ஒரு இது பண்ணி நினைவு கூர்ந்து எழுதியிருக்கோம். அது நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். அது தனி. அவருடைய கடமையை செய்யறதுலையும் சரி, பக்தியிலையும் சரி, குரு பக்தியிலையும் சரி, செய்யும் தொழிலில் உள்ள கவனமும் சிந்தனையும் சரி, இதெல்லாம் அவருடைய தர்மாத்தினுடைய பேசிக் கேரக்டர். ராமாயணத்தை கேட்ட மாதிரி இதில் நாரதரை கேட்குற மாதிரி வால்மீகி கேட்குற மாதிரி இந்த சர்வத்திர குணமும் உடையவன் யார் இருக்கான்னு சொன்னால் அவர் ராமன் இருக்கிறார், இன்றும் இருக்கார், நாளையும் எப்போதும் இருப்பார் என்று சொன்னது போலவே நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உடங்கி அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று சொன்ன மாதிரி அவருடைய தர்மாத்தின குணங்களை ஒரு தடவை நம்ம போய் ரிவ்யூ பண்ணி பார்த்து நம்ம மனசில் ஆசைப்பட்டோம்னாலே அதில் ஏதாவது ஒரு குணம் ஒன்று ரெண்டு நமக்கு வந்து சேராதா அப்படிங்கிற அளவுகளை அதை பதித்து பார்த்தோம்னா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சத்தியமான வாழ்க்கை, மாதாபிதா மேலே குரு. அவர் வந்து நம்ம தமிழ் மூதுரையிலையும் வேதங்களையும் சொல்லியிருக்கிற நீதியை தான் கடைபிடிச்சிருக்கார். அப்படி தான் தர்மாத்மா ஆகியிருக்கார். அறஞ்செய்ய விரும்பு அதை முழுக்க பண்ணியிருக்கார். ஆறுவது சினம், அதை என்னென்ன அளவில் எந்த இடத்துல வந்து நம்ம அடக்கமாக ஒடுக்கமாக எவ்வளவு தூரத்துக்கு வந்து வினயமாக இருக்கணும் அவ்வளவு வினயமாக இருந்து செட்டியார்ட்ட காரியம் சாதிச்சிருக்கார். மட்டுமில்லை, அந்த ஸ்தாபனத்துக்கு 3 தலைமுறையும் இவர் தான் செக்ரட்டரியாக இருந்திருக்கார். அப்பா பிள்ளை இது வந்து அவருடைய வாரிசு அப்படி தான் வரும். ஏன்னா நாட்டு அரசர்கள் பரம்பரை. ஆனால் இவர் வந்து அதே மாதிரி வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இவர் அப்படியே வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இவருடைய நேர்மையும் ஒழுக்கமும் தான் அப்படியே அங்கே அப்பா காலத்தில் இருந்தே இப்போ எங்கள் காலத்தில் இருக்க என் பிள்ளை காலத்தையும் நீங்கள் தான் இருக்கணும் அளவு சொல்கிறதுக்கு வந்து அவருடைய நேர்மையும் சத்தியமும் புகழப்பட்டிருக்கு. அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாகவும் தெரியும். குரு பக்தியில் அவரை விஞ்சறதுக்கு ஆளும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு குரு பக்தியில் வந்து திளைச்சி சொல்கிற வாக்கியத்தை அப்படியே செய்து கொடுத்து அவர் என்னென்ன சொல்கிறார் அத்தனையும் செய்து இப்போ இந்த இடம் முழுக்க தானமாக கொடுத்து இந்த தானமாக கொடுத்ததுக்கு கடைசியாக தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு அன்றைக்கி பெரிய கான்ஃபரன்ஸில். அதுவரையில் அவர் வெளியே சொல்லவே இல்லை.
சிருங்கேரி பெரியவாளுக்கு வந்து மரியாதை பண்ணி இந்த இடத்த பெரிய கூட்டம் போட்டு நடத்தி நவசுஜாவில் வந்து இருந்து எல்லாத்தையும் இதெல்லாம் செய்து பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே கடைசியாக அனௌன்ஸ் பண்ணுறார், இந்த இடம் இத்தனை ஏக்கர் நிலம் இந்த இடத்த வாங்கியிருக்கோம், அது என்னுடைய சொந்த நிலத்தை வந்து இங்கே தானமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தணும். இந்த பிரவச்சனமண்டலம் கட்டுறதும் இதுக்கு பேர் வச்சதும் இங்கே வந்து பெரியவாளை கூட்டு வந்து யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறதும் உலக நன்மைக்காக பண்ணுறதுங்கிறது அவர் நடத்தி காமிச்ச வழி. தந்தை எவ்வழி தனையன் அவ்வழி, அந்த வழியை அவரும் பின்பற்றார். இது வந்து அடுத்த தலைமுறைக்கு சனாதன தர்மத்தினுடைய வேல்யூவை எடுத்துன்னு போகிற வழி. இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது வந்து அவர் புகழ்பாடுவது ஒன்று, நல்லார் புகழ்பாடுவதும் ஒன்று, நமக்கு நயனுக்கு நல்லார் கேட்பதும் நன்றிங்கிறது ஒன்று தான். அதில் அடங்கியிருக்க சூக்ஷ்மம் என்னென்னா, அடுத்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியணும், இப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். உலக நன்மைக்காக வாடுற கூட்டம் அந்தனர் கூட்டம், உலக நன்மைக்காக ப்ரே பண்ணுற கூட்டம் அந்தனர் கூட்டம். இவா சொல்கிற மந்திரம் வந்து தனக்கு மட்டுமில்லை, தன் குடும்பத்துக்கு மட்டுமில்லை, இவருடைய வேள்விகள் யாகங்கள் யஜ்ஞங்கள் ப்ரேயர் எல்லாமே வந்து தனக்காகவும் தன் குடும்பத்துக்காக மட்டுமல்ல, உலகம் முழுக்க இந்த ஞானம் முழுக்க அத்தனை பேருக்காக நன்மைக்காகவும் மனித இயக்க குலத்தினுடைய நன்மைக்காகவும் செய்கிற காரியம் அது. அவள் ப்ரே பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னா தகுதி வேதம். அந்த வேதத்தை கடைசி வரலும் கொண்டு வந்து இந்த உலகம் உள்ளளவும் இந்த வேதம் நிலைத்து நிற்க வேண்டும். நிற்பதற்கு நாமெல்லாம் வந்து உதவியாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி போட்டு இவாளெல்லாம் வந்து கூப்பிட்டு அவளெல்லாம் வந்து மரியாதை பண்ணுறது மற்றவாளுக்கு தெரியும். அடுத்த தலைமுறை 1950களில் 60களில் வந்து வேதம் வந்து மேற்கொண்டு எடுத்து போக முடியுமா, தழைக்குமா, பல காரணங்கள். பிராமண குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோக்கங்களை விட்டு, ஊரை விட்டு, கிராமத்தை விட்டு, நகரத்தை விட்டு வெளிதேசங்களுக்கு போய் அங்கேருந்து அங்கேயே ஆணி அடிச்சாவில் உட்கார்ந்த பிறகு இங்கே கொஞ்சம் க்ஷீணிக்க ஆரம்பிச்சது. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. வைதிக மார்க்கங்கிறது வந்து அதான் சனாதன மார்க்கம் வைதிக மார்க்கம் ஒன்று தான், வேறு இல்லை. நியாயமான காரணத்துக்காகத்தான் வந்து சமூகத்தில் பாகுபாடு. அவனுக்கு தொழில் எல்லோருடைய நன்மைக்காகவும் ப்ரே பண்ணுறது தான், எளிமையான வாழ்க்கை தான். அதை விட்டுட்டு நாகரிக முகத்தில் வெளியே போன உடனே இந்த அக்ரஹாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்தே ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் மகாபரிவாமன்ற மகான்கள் வந்து தலையெடுத்து செஞ்சு குடும்பத்துக்கு ஒத்தராது வேதம் படிக்க வைங்கன்னு சொல்லி அவரால் கேட்கப்பட்டு, அதை ஒரு யாசகமாக கேட்குறேன்னு சொல்ல அளவுக்கு கூட அவர் சொல்லி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்ததை மேற்கொண்டு இந்த காஞ்சி மடம் அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இன்றைக்கி அதில் ரிசர்ச் பண்ணுறவாளுக்கும் 1 லட்ச ரூபா சன்மானம் கொடுத்து வைதிகம் பண்ணுறது மட்டுமில்லை, வைதிகத்துக்கு அப்பார் பிரவச்சனம் மட்டுமல்ல, தர்ம பிரச்சாரம் மட்டுமல்ல, இந்த ராமாயண கதா சிரவணம் மட்டுமல்ல, அதுக்கு அன்னடியும் தத்துவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய தத்துவத்தினுடைய இதை வந்து பிரகாசப்படுத்தி மேலும் மேலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் அதை ஒரு ப்ரொஃபஷன் ஆகுது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர், இன்ஜினியருங்க மாதிரி வைதிகம் ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கின பெருமை இந்த மாதிரி உள்ள தர்மாத்மாக்களுடைய சிந்தனையினால் ஏற்பட்டது. அவர்களுக்கு தான் அந்த கிரெடிட். காஞ்சி மகாத்மா போல் அந்த வழி வந்த அனைவரும் வந்து பாடுபடுறது பூரா முல்லைவாச கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் நன்னா தெரியும். அதர்வண வேதம் வந்து 2 பேர் தான் இருக்கா, அது இல்லை உத்தரம்னு சொல்லி ஒரு 40-50களில் இருந்தப்போ இங்கேருந்து 2 பேர் அனுப்பிச்சு அங்கே போய் கற்றுக்கொண்டு 7 வருஷம் அபியாசம் பண்ணி இங்கே வந்து பண்ணி இன்றைக்கி 200 குடும்பங்கள் அதர்வண வேதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பெருமை வந்து வாடுது. இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றி அடுத்த தலைமை கொண்டு போகணும்னு சொன்னால் வேத ரட்சணம் தான் ஒரே வழி, வைதிக மார்க்கம் தான் ஒரே வழி. அதில் 10 பேர் 20 பேராக இருந்தால் தான் மீதி 200-300 குடும்பங்கள் சௌரியமாக இருக்க முடியும். இதில் 200-300 குடும்பங்கள் வைத்திய மார்க்கத்தில் இருந்தால் தான் 2000-20,000 குடும்பங்கள் சௌரியமாக இருக்க முடியும். அதை போல் 10 பங்கு 100 பங்கு குடும்பங்கள் சௌரியமாக இருக்க முடியும். அதுக்கு நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தர்மாத்மா போன்றவர்களும் அவருடைய வழிவந்த நமது இவர் சுப்பிரமணியம் அவர்களும் இது பாடுபடுறாங்கன்னு சொன்னால் அது மிகையில்லை. அதை நம்ம கொண்டாடணும். எப்போ கொண்டாடணுமோ எப்போ பூஜிக்கணுமோ அப்போ பூஜிக்கணும். அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்கணும். நம்ம இதில் வந்து யான் பெற்ற ஓதிய கல்வியும் செல்வமும் தாம் பெற வேலவர் விரும்பியதால் சொல்லி கந்தர்வதியில் வரும். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த கல்வி செல்லும் தனம் தானியம் எல்லாமே திரும்பி அவரே கேட்குறாராம். எப்படி இந்த மாதிரி தனம் மூலமாகவும் தனாதிபதி மூலமாகவும் வைதிகர்கள் மூலமாகவும்
கொடுக்க கேட்டு வாங்கி பெறார், அவருக்கு தான் போய் சேரும். இது தமிழ் முறையில் சொன்ன மாதிரி நடமாட கோயில் ஒன்றுக்கு இயல், படமாட கோயிலுக்கும் ஆதாமின்னு சொல்லி முடிக்கிறார். கோவிலில் போய் அர்ச்சனை ஆராதனை பண்ணால் சிவனுக்கு மட்டும்தான். ஆனால் அதையே ஒரு ஏழை எளியவனுக்கு தகுதி வாய்ந்த பிராமணனுக்கு கொடுக்கும்பொழுது அது அவருக்கு மட்டுமில்லை, அது கடவுளுக்கும் போய் சேருதுன்னு சொல்கிற மாதிரி இங்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு தர்மமும், இங்கு ஆணை செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வேத வித்துக்களும் பிரவச்சன முனிகளுக்கும் இவளை கொடுக்குறது அத்தனையும் வந்து நேர தெய்வத்துக்கு தான் போய் சேருதுங்கிற நம்பிக்கை நமக்கு நிறைய உண்டு. அதனால தான் அவளெல்லாம் கூப்பிட்டு ஆனர் பண்ணி இவ்வளோ பேருக்கு அவார்டு கொடுத்து இவ்வளோ பேரையும் கௌரவப்படுத்தி முல்லைவாசல் சாஸ்திரத்தில் வந்திருக்க மாதிரி அவர் மாதிரி மகான்கள் முன்னிலையில் வச்சு கொடுக்குற காரணம் அவர் போல் இவாளும் வரணும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக. ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஆனர் வந்து பையனுக்கு கொடுக்குறாங்க, அதை வந்து பரிசு வாங்கி கொடுக்குறாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ட் வந்து வாங்கிக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ வந்து அவருடைய வெற்றியை கொண்டாடுறாங்கிறது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அவருக்கு கிருதைக்கு நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் கூட சேர்ந்து இருந்து நானும் ஒரு கோர்ஸ் நடத்தின்னு இருக்கோம். அவரும் சேர்ந்து எவ்வளோ தூரத்துக்கு மாணவர்களை மதிக்கிறாங்கிறது கரஸ்பாண்டன்ட்டே நேராக வந்து அந்த மாணவர் சார்பாக வாங்கிக்கிறாங்கிறது பெரிய கௌரவம். இவர் கொடுக்கறது ஒரு கௌரவம், அவர் அளிக்கிறது அந்த கௌரவத்துக்கு மேலே ஒரு கிரீடம். இதுதான் பரஸ்பர மரியாதை. கல்விக்கு நான் வரக்கூடிய தரக்கூடிய மதிப்பும் மரியாதையும். ஆனர் பண்ணுறது வெறும் ரூபானா பைசா மட்டுமில்லை, ஒரு ரெக்கக்னிஷன். ரூபாய்க்கு வேல்யூ கிடையாதுங்க, ரெக்கக்னிஷன் தான் வேல்யூ. எப்பேற்பட்ட ரெக்கக்னிஷன், எப்பேற்பட்ட வித்வான்கள் சபையில் வச்சு வேதாத்தியனம் பண்ணவங்களே வைதிக மார்க்கத்தில் இருக்கவங்களே பாராட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது தகுதி உள்ள ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த தகுதிக்கு ஏற்றபடி அவங்க நடத்துக்கிறாங்க. தொடர்ந்து இதே மார்க்கத்தில் இருக்க போகிறாங்க, அவருடைய குடும்பமும் இருக்க போகுது. இப்படித்தான் சனாதன தர்மம் தழைக்கும். அதை யாராலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. சும்மா பேசிக்கோன்னா பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான சப்போர்ட் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது இது மாதிரி விழாக்கள். இந்த மாதிரி ஒரு எளியனையும் கூப்பிட்டு வச்சு நடத்துகிறாங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறாருங்கிறது தான் அர்த்தம். அந்த மரியாதைக்கு முன்னாடி நான் உண்மையிலே தனவனங்க பழக்கத்தின் காரணமாக நட்பின் காரணமாக கொடுக்குறது ஒரு பக்கம். இன்னார் கையினால் கொடுத்தா அவர் கைக்கு பெருமை போய் சேருங்கிறதுக்காக தான் என்னை பற்றி சில வார்த்தை அவர் சொல்கிறாரே ஒழிய என்னை புகழுங்கிறது நோக்கம் அல்ல. இது யார் கையினாலும் நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னார் இன்ன ஊரை சேர்ந்தவர், இந்த இடத்த படித்தவர், இந்த இடத்துல இருந்தவர், இன்ன தொழில் பார்த்தவர், அவர் மூலமாக நாங்கள் வழங்குகிறோம்னு சொன்னால் எனக்கு ஒரு ஹானர், அவளுக்கு ஒரு ஹானர். அதுக்காக தான் அவர் வாய்ச்சார் ஒழிய என்னுடைய பெருமைக்காக சொல்கிறதுக்காக இல்லை. ஏன் அப்படி சொன்னாருங்கிறது இதுதான் விளக்கம். அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்வே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி பார்வைன்னு இன்றைக்கி எனக்கு சோர்வோடுங்கிறது மட்டும் வேண்டலை, அதில் ஒரு சூக்ஷ்மமும் இருக்குது. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்வே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். எந்த ஆகாரம் நீ எனக்கு கொடுத்தால் எனக்கு ஞானம் வைராக்கியம் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஆகாரத்தை கொடுங்க கேட்குறேன். ஆக முதல்ல ஆரம்பிக்கிறது ஆகாரத்தினால தான் நமக்கு நல்ல சிந்தனை ஏற்படுறது, சித்த சுத்தி ஏற்படுறதுங்கிறது சூக்ஷ்மம். அதுபோலவே சூக்ஷ்மமாக சில சமாஜங்கள் இவங்க அவார்டு மூலமாக தெரிவிக்கிறாங்க. இன்னார் வழியில் வந்தவர் கொடுக்குறார், அவர் இப்பேற்பட்ட தர்மாத்மான்னு அவரை இன்னொருத்தரை விட்டு சொல்ல சொல்கிறார். அவர் எங்கே அவருடைய குரு யாருங்கிறத சொல்ல சொல்கிறார். அந்த குரு பரம்பரை யார் யார் வந்திருக்காங்கிறத சொல்கிறார். இது குரு பரம்பரான்னு சொல்லி அந்த பரம்பரையும் தெரிவிக்கிறார். அவள் சொஸ்திவாஜம் சொல்லி இவாளை கொடுக்குறார். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும், தெரிஞ்சவங்க இன்னும் மேலும் கொண்டு என்னுடைய புகழை தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடுகள். 10 பேர் கூடி கொடுக்கறதுக்கு ரெக்கக்னிஷன் என்னென்னா 10 பேர் 100 பேருக்கு தெரிவிப்பாங்க. அவள் குடும்பத்தில் தெரிவிப்பாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இந்த இடத்துல வியாபாரம் வந்து இந்த பேருக்கு கொடுத்தா இன்னும் ரூபா செலவழிச்சா இன்னும் தங்கப்பழக்கம் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் இதுபோல் நாமும் வாங்கணும் இல்லை அந்த இடத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் நினைக்கணும். அடுத்தடுத்து இவாளுடைய சிஷ்யாரெலாம் நினைக்கணும். இப்படி எல்லாரையும் கலைஞர்களை போஷிக்கணும், கலையை வளர்க்கணும். இதுதான் நோக்கம். கலைங்கிறது வேதமும் சேர்ந்து வேதாத்தியனும் சேர்ந்து சனாதன தமிழ் உள்ளிட்ட அத்தனை கலைகளும் சேர்ந்து தான். அப்படி பண்ணி இந்த ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தி கொடுக்குறான்னு சொன்னால் அவருடைய சிந்தனை எவ்வளோ பரந்த நோக்கமாக இருக்குங்கிறது இல்லைன்னு நல்லா தெரியும். இது மெசேஜ் இந்த கம்யூனிட்டிக்கு, இதன் மூலமாக இந்த கம்யூனிட்டியில் உள்ள ஒவ்வொரு இளைஞருக்கும் இந்த மெசேஜ். இதுபோல் விழாக்கள் நடத்தப்பட்டு நாம் எடுத்துக்கொள்கிற தொழில் எப்படி தர்மாத்தாவை பற்றி சொல்லணும்னா அவர் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கிறதுல வல்லவர். அவருடைய சிந்தனை ஒரே நோக்கம் தான், ஃபோக்கஸ்டாக பெரிய பெரிய விழாக்கள் எடுத்து நடத்துகிறார்.
அவருடைய குரு கூப்பிடுறார், வரவேற்கிறார், இது சொஸ்திவாசம் சொல்லி வரவேற்கிறார். பிறகு பேசுகிறார் குரு மகிமையை பற்றி பேசுகிற குருவனுடைய அடியார்களை பற்றி மகிமை பேசி நாம தான் அந்த இடத்துக்கு போகணும். அதை இந்த மாதிரி கூட்டத்தில் சொன்னால் தான் எல்லாருக்கும் போய் சேரும். அதுக்காக இந்த விழா என்னை கூப்பிட்டு கௌரிக்கிறதுக்கோ இல்லை நின்று போட்டு கௌரிக்கிறதுக்கோ அல்ல, அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல மெசேஜ் போயிடுச்சுன்னா வலிமையான மெசேஜ் அவர் கொடுத்துருக்கார். அதுக்கு என்னுடைய கிருதಜ್ಞத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஏற்பட்ட விழாவில் அவருடைய பெருமைகளை பற்றி பேச 2 வார்த்தை சொன்னால் தான் இந்த விழாவுடைய பர்பஸ் செர்வாகும். அவருடைய தாயாரை பற்றியும் தந்தையாரை பற்றியும் நல்ல அற்புதமாக அவர் எழுதியிருக்கார். அவருடைய பாரதி காவலர் டாக்டர் கே ராமமூர்த்தி. இதை ஒரு தரத்துக்கு 2 தரமாக படித்து பார்த்தப்போ 2-3 இடங்கள் ரொம்ப சூச்சனையாக தெரிவிக்கிறார் அடுத்த தலைமுறைக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 1964ஆம் ஆண்டு பூரி சங்கராச்சாரிய சுவாமி நவசுஜாவுக்கு விஜயம் செய்திருந்தார்கள். 1965ஆம் ஆண்டு சென்னை சிவாவிஷ்ணு ஆலயத்தில் 2வது வேத மாநாட்டை பொறுப்பேற்று நடத்துமாறு காஞ்சி சுவாமிகள் வைத்தீஸ்வரனுக்கு உத்தரவிட்டார்கள். ஆச்சாரிய பக்தியுடன் உத்தரவை செயல்படுத்தி மாநாட்டை வெற்றிகள் நடத்தினார்கள். இது இன்றைக்கி அங்கே ரெக்கக்னைஸாக இருக்குது. அதான் பெரியவாங்கிட்ட சொன்னது. அதை சொல்லு அவசியம், பப்ளிக்காக சொல்லு. ஏன்னா காலத்தினுடைய ஒரு வித்தியாசம் அடுத்த தலைமுறை வேறு விதமாக நினைக்கலாம். அதல்ல உண்மை. எந்த விதமான வாக்கியங்கள் இதில் வந்திருந்தாலும் சரி, இதுதான் சத்தியம். இப்படி தான் இருக்க போகிறது. இடையில வாய்க்கு பேசிட்டு போகலாம், அது வேறு. அதுக்கும் நமக்கு தொடர்பில்லை, யாருக்கும் எந்த மடத்துக்கும் தொடர்பில்லை. அதே மாதிரி 1965ஆம் ஆண்டு சென்னை விஜயம் சிங்கேரி ஆச்சாரியர் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் நவசுஜாவில் தங்கியதும் அருகிலேயே விசாலமான இடத்தில் அதிருத்திரன் சகசர சந்தி மகாக்கியங்களுடன் சிங்கேரி பிரவச்சன மந்திர நிர்மாணம் நிகழ்ந்தது. தனி அத்தியாயமாக எழுதப்பட்டது. இதுக்காக ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கார்கள். அதனுடைய பெருமை வியாதி எல்லாம் சொல்கிறதுக்காக. சென்னையில் 3 கோயில்கள் கும்பாபிஷேகம் நடந்தேறி துவாரகாப்படி சங்கராச்சாரிய சுவாமிகள் எவ்வளோ தூரத்துக்கு இவர் குருமார்களை மதிச்சிருக்காங்கிறது தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அவர் காலையில் கொட்டியிருந்திருக்கார். என்ன பிரேயர்! அவருக்கு இந்த செல்வத்தை கொடுத்த வசதி பண்ணி கொடுத்த செட்டிநாட்டு அரசு வம்சமும் தழைக்கணும், இந்த வைதிக மார்க்கமும் தழைக்கணும், 2க்கும் பாலமாக இருந்து நடக்கணும், இந்த குருமார் மூலம் நடக்கணும். அதுதான் அது மெசேஜ். அவர் அவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு. இது மாதிரி 1969ஆம் ஆண்டு ஏற்கனவே சொன்னபடி சென்னையில் சண்முக மாநாடும் வித்வத் சபையும் நிகழ்த்துமாறு காஞ்சி கமல்பீட சுந்தரேச சமஸ்வதி அருளானை ஏற்று வைத்தியர் திட்டமிட்டு சமூக மாநாட்டை யாவரும் நிச்சயம்படி நடத்தி பெருமை சேர்த்தார். அதுபோல் வாஞ்சிதாக சாதான சிந்தாமணி என்ற விருதுகள் இது வழங்கி அறிவித்தது. இவர் ஆச்சாரிய பக்திக்கு இது மிக உன்னதமான விருது. இது ஒரு கௌரவம். எப்படி பரஸ்பரம் அவளை பக்திக்கு கௌரவம் பண்ணியிருக்கா, அந்த கௌரவத்துக்கு ஏற்றபடி இவன் நடந்துட்டுருக்காங்கிறது தான் இதில் விசேஷம். ஆச்சாரியால் ஒரு விருது கொடுக்குறான்னு சொன்னால் சும்மா கொடுத்துட மாட்டார். துல்லியமாக எடை போட்டு என்னென்ன பண்ணுறார், இது இவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குது, இது எப்படி மெசேஜ் கொடுக்குறார், இவர் தனக்கு மிஞ்சின போக தானம் கொடுக்கல, தானத்துக்கு மிஞ்சின போக தனக்கு வச்சுக்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறார். அந்த கௌரவத்துக்கு இவாள் நடந்துக்கிறார். அதுதான் விசேஷம். நம்ம கற்றுக்க வேண்டிய குரு பக்தி என்னங்கிறது இவற்றையும் கற்றுக்கணும். அந்த குரு பக்தியினுடைய மூலமாக கிடைக்கக்கூடிய அவார்டு என்னங்கிறது எப்படி செலவழிக்கணும், எப்படி கிருதக்கியம் எப்படி தெரிவிக்கணும், அதை எவ்வாறு நம்ம தகுதி உள்ள ஆக்கிக்கணுங்கிறது இவங்கள்ட்ட பக்தாள்கிட்ட கற்றுக்கணும். இப்படிப்பட்ட பெரிய கூட்டம் நடத்தி இந்த மாதிரி எல்லாரையும் வித்வத் சபையில் வச்சு மாதிரி உள்ள பெரிய வித்வான்கள்லாம் வரவழைச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்களும் வேலை விட்டு வேலை மனக்கட்டு இங்கே நடக்கிற அவர் முடியாத தறி உணிந்து வாக்களிச்சுன்னு வராங்கன்னா இவாளை கௌரவம் மட்டுமல்ல, வேதம் படிக்கிற பையங்களையும் வேத வித்வான்களையும் கௌரிக்கிறதுக்கு அவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அர்த்தம். அவரே ஒரு நடமாடும் பல்வேறு இருக்கிறது. இப்படியே இருந்து வைத்தியர் தர்மாத்மா வைத்தியசுமணி அவர்கள் அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கார். அவர் அந்த இன்ஸ்டிடியூஷன் லெகசி அப்படியே தொடர்ந்து இவரும் பண்ணிட்டுருக்கார். இந்த குடும்பமே அப்படி தான் பண்ணிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமை. இந்த பெருமையை கொண்டாடுறதுக்கு வருஷாதம் கொண்டாடுற விதமே அல்லாதியாக இருக்கும். எல்லாரும் மாதிரி அவர் சிலை வச்சு இது பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வர 4 பேர் பூ போட்டு போகிறதுக்கு மட்டுமல்ல, அது மேற்கொண்டு இந்த தர்மத்தை எடுத்துன்னு போகிற வழியாக இது ஒரு வழியாக கருதுகிறேன். இதை இந்த பெரிய விழாவில் இவ்வளோ பெரிய மனுஷாலெலாம் கூப்பிட்டு வச்சு கௌரிக்கிற இடத்துல என்னையும் மதித்து என்னை கூப்பிட்டதுக்கு என்னுடைய கிருதைக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை வச்சுக்கிறேன். இங்கே வருகிற அந்த அனைவருக்கும்
என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எனக்கு அதிகம் இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு தெரியாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் நான் வந்து கூட்டம் மீட்டிங் போட்டு அங்கே அவளை விரட்டி தான் எனக்கு பழக்கமே ஒழிய ஒரு இதுவாக சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் இந்த சபையை பார்த்த உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு உடைத்து என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜா அண்ணாமலைபுரம்னு இதுக்கு பெயர் கொடுத்து இந்த இந்த செட்டில்மெண்ட் வரதுக்கே காரணமாக இருந்தவர் அவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி இந்த பூமியை ஒரே நிமிஷத்தில் டொனேட் பண்ணி இங்கே இந்த பிரவச்சன மந்திரம் வந்து இந்த பிரவச்சன மந்திரில் இந்த மேடை வந்து இந்த மேடையில் நடக்காத நல்ல விஷயங்களே கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. பெரியவா எல்லாரும் வந்திருக்கா. மகா பெரியவா வந்திருக்கா, அபினவ் வித்யா தீர்த்தர் வந்திருக்கார், பாரதி தீர்த்தர் வந்திருக்கார், அப்புறம் இப்போது விதுசேகர பாரதி வந்திருக்கார், இப்போ ஹரிகரபுரம் சுவாமிகள் வந்திருக்கார். இந்த மேடையில் நடக்காத நல்ல விஷயங்களே கிடையாது. அதனால தான் இதில் ராஜா அண்ணாமலைபுரம் ஹால் அப்படின்லாம் பேர் வைக்கல, பிரவச்சன மந்திரம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். பிரவச்சன மந்திரம்னா அது பேர்லேயே இருக்குது, அது எவ்வளோ பெருமைன்னுட்டு. அந்த பிரவச்சன மந்திரத்தில் நடக்கிற பல விஷயங்களில் எவ்வளோ இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது, கச்சேரிகள் நடக்கிறது, டான்ஸ் நடக்கிறது, பிரவச்சனம் நடக்கிறது, உபன்யாசம் நடக்கிறது, எல்லாம் பெரியவாள்லாம் வந்து பண்ணுறா. அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இன்றைக்கி நடக்கிற ஃபங்க்ஷன் தான். ஏன்னா வேதங்கள் படித்தவா அவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் நல்லா டீட்டெயில்டாகவே சொன்னார். எவ்வளவு ஈடுபாடோட வைத்திய சுப்பிரமணியர் வேதம் படித்தவாளையும் அதை படிக்க போகிறவாளையும் எப்படி ஆதரித்து கொண்டு வந்தார் அப்படின்னுட்டு. ஆகையினால அவளுக்கு கௌரவம் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் என்னோட பொறுப்பு. இன்றைக்கி தர்மாத்மா இருந்தால் அவரை கேட்டால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவார் அவர். அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு அவளை ஆதரவு பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து நான் இன் மை வியூ திஸ் இஸ் பர்ஹாப்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்கேஷன் ஃபார் தி ஸ்டேஜ் ஆஃப் கிரியேட்டட் பை வைத்திய சுப்பிரமணியன். அதனால் யூ கிவ் அ பிக் ஹேண்ட் டு தி ஆர்கனைசேஷன். அதில் வைத்தியநாதன் வந்து ரொம்ப கர்மஸ்ரத்தையாக இதை வந்து விடாமல் அவள் எல்லா காரியமுமே இன்றைக்கி ஜெயராமன் நம்மளோட இல்லை, ஞாபகம் பூரா ஜெயராமன்ட்டு தான் இருக்குது இன்றைக்கி. அதனால் அவள் ரெண்டு பேருமே இதை வந்து அப்படி கொண்டு வந்திருக்கா மேலே. ஒன்றையும் விடாமல் தர்மாத்மா எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி அவள் ரெண்டு பேரும் அதை கொண்டு வந்திருந்தா இன்றைக்கி வைத்தியநாதன் உடம்பு சரியில்லாதவங்க கூட வீல் சேரில் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இந்த நடத்துகிறாருன்னா பார்த்துக்கோ, அதுலேருந்து தெரியணும். ஆகையினால உங்கள் சார்பில் எல்லாம் பெரியவாள்லாம் வந்திருக்கு. ஒரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வந்திருக்கார். ரொம்ப எல்லாரையும் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து நடத்தி கொடுத்துருக்கேள். இதை இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க ராமச்சந்திரன் அவருக்கு என்னுடைய நன்றி. முதல்ல வோட் ஆஃப் தேங்க்ஸ் அவருக்கு நன்றி. வித்யா ததாதி வினயம், அந்த வினயம்னா என்னன்னு இன்றைக்கி ராமச்சந்திரன் சார் பேச்சிலேருந்தே தெரியும். அந்த வித்யா ததாதி வினயம்னா அந்த வினயம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறதுலேருந்தே தெரியும். அவருக்கு அவர் சொன்ன கருத்துகள் அவர் நன்னா he gave a detailed talk today. I am very happy. அவருக்கு ஃபஸ்ட்டு my thanks to him. அதே மாதிரி இன்னைக்கு அவார்டு வாங்கினவா எல்லாருமே வேதாந்தத்துக்கு மகாபலேஸ்வர் பட், பிரவச்சனத்திற்கு ஸ்ரீ வீரராகவாச்சாரியார், ஹரிகதைக்கு சுசித்ரா பாலசுப்ரமணியம், இவா பாட்டியை எனக்கு ரொம்ப தெரியும். நாங்கள்லாம் நான் தஞ்சாவூரில் போனால் அவள் ஹரிகதையை கேட்காம வர முடியாது, அவ்வளவு பெரிய பரம்பரையில் வந்தவா. ஸோ சுசித்ரா பாலசுப்ரமணியம், நாம சங்கீர்த்தனத்துக்கு ஸ்ரீவாஞ்சியம் முரளி பாகவதர், இவா எல்லாரும் நம்ம அழைப்பை ஏற்றுக்கொண்டு
இங்கே வந்து இந்த அவார்டை வாங்கினதுக்காக அவளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சந்திரசேகர சாஸ்திரிகள், பாலாஜி வாத்தியார், சங்கர சாஸ்திரிகள், தியாகராஜ சாஸ்திரிகள், ஸ்ரீகாந்த் சர்மா இவா எல்லாரும் ரிக்வேதம், சுக்லவேதம், கிருஷ்ணயஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இவா எல்லாத்துலேயுமே இவாளெல்லாம் ஃப்யூச்சரில் சனாதன தர்மம் இருக்கணும்னா இவாளால் தான் இருக்க போகிறது. இவா வந்து ரொம்ப இவா வந்து மற்ற வர சந்ததிகளுக்கெல்லாம் இவா தான் சொல்லிக் கொடுக்க போகிறா. அதனால் எல்லார் சார்பிலையும் அவளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி பிஎஸ் ஹைஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ண ஸ்காலர்ஷிப் அவள்லாம் தான் இதை ரொம்ப கவனமாக இதே மாதிரி அவளுக்கு விரும்ப அவார்டு வின் பண்ணால் போகாது. ஏதோ ஒரு 3000 rupees கொடுத்தது அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா தே ஆர் த ஃப்யூச்சர் ஃபார் திஸ் சனாதன தர்மம். அதை முக்கியமாக சொல்லணும். பிஎஸ் ஹைஸ்கூலில் கொடுத்தது என்ன கேட்டால் படித்தவாளுக்கெல்லாம் கொடுத்துருக்கா. அதை விட முக்கியம் படிக்க போகிறவாளுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இனிமேல் இன் ஃப்யூச்சர் தே ஷுட் பிரிங் அப் தி வே டு சனாதன தர்மம். அதுக்கு அவள் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் அவள் பண்ணணும். எல்லோருக்கும் எல்லாத்தையும் விட நன்றி உங்களுக்கெல்லாம். நீங்கள் வந்திருக்கீள், அதனால் உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. அதை தவிர இந்த ஹாலில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு பண்ணி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி, மைக்கு இவாளெல்லாம் இந்த ஹால் ஸ்டாஃப் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். வைத்திய சுப்பிரமணியர் பண்ணின இந்த தர்மம் தர்மாத்மா அப்படின்னு பட்டம் அவ்வளவு சூட்டபிள் அப்ரோப்ரியேட் டைட்டில் அவருக்கு அபினவ் வித்யாதீர்த்தர் கொடுத்த டைட்டில். அதனால் அதை வந்து நம்ம அந்த அவர் பண்ண தர்மத்தினுடைய என்ன நோக்கமோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வி ஷுட் ஆல் ப்ரிசர்வ் இட் ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர். நமஸ்காரம். தேங்க்யூ.